புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்த அரசாங்கம் முன்னெடுக்கும் சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலக சதித்திட்டத்தை தோற்கடிப்போம். சிங்கள அமைப்புகளின் ஒன்றியம் அழைப்பு. புலம்பெயர் அமைப்புகளை டயஸ்போரா திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கின்ற சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவும் சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் எனவும் இராணுவ வீரர்களை வேட்டையாடும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் சிங்கள அமைப்புகளின் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான அந்த அமைப்பின் நிறைவேற்று சபை உறுப்பினர் ஐஸ்வர்யா குலரட்ன அதிகாரி விடுத்துள்ள அறிக்கையில், தற்போது சில யூடியூப் குழுக்கள் உள்ளிட்ட அரசாங்க ஆதரவு தரப்பினர் சட்டமா அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து அவரை பதவியில் இருந்து நீக்க முயற்சிப்பது புலம்பெயர் அமைப்புகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவா என்ற நியாயமான சந்தேகம் சமுதாயத்தில் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதியான சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கு தற்போதைய சட்டமா அதிபர் தடையாக இருப்பதால் அவரை நீக்குவது அரசாங்கத்தின் தேவையாக மாறியுள்ளதுடன் இதற்காக சில குழுக்களை பயன்படுத்தி தந்திரத்தை கையாண்டு புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளை நிறைவேற்ற சூழல் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 30 ஆண்டு கால கொடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர உயிர் தியாகம் செய்த எமது நாட்டு இராணுவ வீரர்களை அவமானப்படுத்தவும் அவர்களை சர்வதேச நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லவும் புலம்பெயர் அமைப்புகள் உள்ளிட்ட சில தரப்பினர் முயற்சி செய்கின்றனர் என்றும் அதன் முதற்கட்டமாகவே இந்த சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தை அமைக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தாய்நாட்டின் மீது பற்றுக்கொண்ட புத்திஜீவி மக்களும் தேசப்பற்றாளர்களும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்டெடுத்த உன்னதமான இராணுவ வீரர்களின் கௌரவத்தை பாதுகாக்கவும் அவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் இந்த சதி திட்டங்களை முறியடிக்கவும் முன்வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எமது அமைப்பு என்ற ரீதியில் உன்னதமான இராணுவ வீரர்களை பாதுகாப்பதற்காக எமது உயிரையும் பணயம் வைத்து செயற்படுவோம் என்பதையும் அவர் அந்த அறிக்கையில் உறுதிபட தெரிவித்துள்ளார்.